திமுகவிலிருந்து வெளியே வந்தபோது வேறு கட்சிக்கு செல்லக்கூடாது என்பதால் புதிய கட்சி தொடங்கியதாக திரைப்பட இயக்குநர் டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமூக வலைதளங்களில் எது உண்மை பொய் என்று தெரியாத வகையில் வதந்திகளை பரப்புவதாக கூறினார். விஜயின் அரசியல் வருகை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த டி ராஜேந்தர் விஜய் தனக்கு நல்ல நண்பர் என்று குறிப்பிட்டார். அரசியலால் விஜயகாந்துடனான தனது நட்பு பிரிந்துள்ளதாக கூறிய அவர் அரசியலுக்காக திரையுலகில் உள்ள யாரையும் தான் இழக்க விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். விஜய் டி ராஜேந்திரன் ஒரு பேரை ஒரு மாற்றி வச்சிருந்தேன். மறுபடியும் நான் டி ராஜேந்திரன் மாதிரி கெசட்லேயே என் பேர் டி ராஜேந்திரன் ஆகிட்டேன். ஒரு ஆளு உங்களை மாதிரி ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, விஜய் டி ராஜேந்தர் தான் இருந்தால் ஜெயிக்க முடியுமா டி ராஜேந்திரா? இல்லை, எனக்கு விஜய் டி ராஜேந்திரன் வேணாம், டி ராஜேந்தர் போட்டுட்டேன். முன்னாள் திமுக காரனாக இருந்தேன். நான் வெளியில் வந்த பிறகு நான் அந்த கட்சிக்கு போனேன் இந்த கட்சிக்கு போனேன் எனக்கு பேர் வரக்கூடாது. நாங்கள் என் கழுத்துக்கு நானே எடுத்து ஒரு தாலி கட்டிக்கிட்ட மாதிரி கட்டிக்கிட்டேன். ஏன்னா யாருமே இது பண்ணக்கூடாது. நான் லட்சிய திமுக. விஜய் சார் எனக்கு நல்ல நண்பர். புலிப்பட என்னுடைய நண்பர் பிடி செல்வகுமார் அந்த படத்தை எடுத்திருந்தோம். மற்ற படங்களுக்கெல்லாம் போட பிடி செல்வகுமார் அந்த படத்துக்கு எடுத்திருந்தப்போ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் என்னை கூப்பிட்டாரு. வருந்தி என் நண்பர் பிடி செல்வகுமார் கூப்பிட்டதுக்காக தான் போய் பேசினேன். அந்த அத்தனை புலின்னு பேசினா எனக்கு புலினா பிடிக்கும். ஏன்னு கேட்டால் நான் தஞ்சை மாவட்டம் சோழர்களின் கொடி புலிக்கொடி.